நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க இமேஜை வந்து இன்னொரு இமேஜ்ல வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து குரோம் ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வரும். இப்போ நீங்க அந்த ஏரோ டச் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வருது பாத்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ப்ரௌஸ் அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க வந்து இப்போ விஜய் போட்டோ, அஜித் போட்டோ, எந்த போட்டோ இருந்தாலும் சரி, அந்த ஸ்பேஸ்ல வந்து உங்க இமேஜை வந்து எப்படி செட் பண்றேன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரிவ்ல ப்ரிவ்ல பார்த்த மாதிரியே ஒரு இமேஜை வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிக்காங்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட இமேஜ் வந்து கீழே வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு கூட வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே கூட நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட இமேஜை வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்க பாருங்க. நீங்க பேசலாம் வந்து நீங்க வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு உங்க இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்க மூஞ்சி வந்து ஒரிஜினலாவே நீங்க வந்து உங்க இமேஜ் மாதிரி தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த போட்டோ நான் செட் பண்ணிருக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ண, கீழே பாத்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான், அதுக்குள்ள அது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஜயோட இமேஜ் இருந்து பாத்தீங்களா, அதுல உங்க இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அழகா நம்ம போட்டோ வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்க டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்குன்னு தனியா வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.